கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாளாவது அப்பா அம்மா பார்க்கணும்னு ஒரு பிள்ளைக்கு தோணும்ல. படைச்ச பகவானையும் பார்வதாதேவியும் பார்க்க தோணுச்சு. 6 குழந்தையும் சேர்ந்து கைலாசம் வந்தார்கள். 6 பேர் வந்து பார்வதியை பார்த்து அம்மானு கூப்பிட்டார். இப்ப எந்த பிள்ளையை தூக்குவா? 2 கை உள்ள நம்மளே இன்னைக்கு கோயில வாலண்டியர் ஊருக்கு இருக்கு வாங்கன்னா அன்னைக்குதான் குளிர்காய்ச்சல். ஆமா, இப்ப 2 கரை இருக்குல்ல. இப்ப வீட்டம்மா கூட வால்மாட்டுக்குலாம் போவோம், அவங்கதான் அந்த பைய தூக்குவாங்க, நம்ம தூக்குறதே கிடையாது. இல்லாட்ட இன்னும் ரொம்ப ஈஸி, அந்த ட்ராலியை தள்ளிட்டே போறது, ட்ராலியில உள்ள பொருள் எடுத்து கார்ல வைக்கிறது, பக்கத்து பார்க்கிங்லாட்ட பாக்குறது, அது எம்டியா இருந்தா ட்ராலி நைஸா தள்ளிட்டு ஓடுறது. யாராவது எடுத்த இடத்துல ட்ராலியை கொண்டு கொடுத்தீங்களா? பழக்கம் ஆயிடுச்சு. நானும் அந்த ஆள் தான், உண்மைதான். பார்வதி வால்மாட்டை வச்சதே பார்வதி தானே. அவ எதுக்கு வால்மாட்டுக்கு போறோம்? பொருளை கேட்டா நேர பொருள் பெயர போது பார்வதி தேடி. இப்போ பக்கத்துல உட்காந்து கேள்வி கேட்கலாம். ஒரு முறை வந்தாரு வில்லு பாட்டுக்கு, அதோட சாரி அதையும் சொல்லிருந்தோம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. வீரபாகுவை கூப்பிட்டு, அப்பா வீரபாகு உன்னுடைய படைகளை எல்லாம் முருகப்பெருமான், அவனுக்கு கூப்பிட்டு முருகப்பெருமான் பேர் வேற வச்சாரு பகவான். 6 பிள்ளைகளும் பார்வதி சேர்த்து ஒன்னா அழைச்சு ஒரு உருவமா ஆக்குனா பகவான் முருகப்பெருமான் பேர் கொடுத்தாரு. பேர் கொடுத்த உடனே அந்த குழந்தை கையில கொடுத்தார். இந்த குழந்தை உன்னை நான் எதுக்கு உருவாக்கி இருக்கோம்னா, அந்த 3 பேர் அண்ணன் தம்பி அசுரர்கள் படுத்துறதை தாங்க முடியல, அவங்கள போய் அழிச்சிட்டு வான்னு கொடுத்தாரு. வீரபாகுவோட சேனை படையும் கொடுத்து, அம்மா கையில இருக்க வேலையும் கையில கொடுத்து, சூலாயத்தெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டான். இவர் அங்கே இருந்து இங்க போர் புரிய வந்தாரு. போர் புரிய வரும்போது சண்டையில கிளியா சட்டை எங்க இருக்கு? ஒரு இடத்துலயும் கிடையாது. அப்ப அடிப்படி சண்டை நடக்க தானே செய்யும். முதல்ல ஒரு வரத்தை வாங்கினா சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன். அந்த சிங்கமுகாசுரன் என்ன சொன்னா, அண்ணமாருக்கு முன்னாடி மாண்டிடணும்னு சொன்னான். ஆமா, பகவான் முருகப்பெருமான் சூலாயத்தை கொண்டு எரிந்தார். அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? சூலத்தால எரிந்த போது மரம் 2ஆக பிளந்திடுமா, வலது புற பாரியத்தான் அவர் வண்ண மயில் வாகனமா, அந்த வடிவேல வைத்திடரே தனது இடது புற பாரியத்தான் அவர் சேவல் நல்ல கொடியாரே அந்த செந்தூர் வேல வைத்திடரே. அழிச்சாருல. முதல்ல யார் அழிச்சாரு? அந்த 3வது உள்ள சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். அந்த சூரபத்மன் ஓடி போய் ஒரு மரத்தை போல வடிவம் எடுத்து ஒளிஞ்சு நின்னுக்கிட்டான். அப்பதான் விட்டாரு. அந்த வேலை கொண்டு விடும்போது சூழாயத்தெல்லாம் விடும்போது 2ஆ பலர்ந்தது. ஒரு பாதியை தனக்கு வாகனமா வைத்துக் கொண்டார், இன்னொரு பாதியை சேவல் கொடியாக வைத்துக் கொண்டார். வைத்துக்கொண்டு அனைவரையும் பாதுகாத்து தேவர்களையும் மூவர்களையும் கைலாசம் நோக்கி அழைத்து வந்தார். அப்ப சொன்னார் வீரபாகுவிடம், வீரபாகு எல்லா வேலையும் முடிஞ்சுது, இதனால எனக்கு ஒரு உதவி ஆகணும்ல. என்ன வேணும்? இந்த தெய்வேந்திரன் காப்பாத்த சொன்னா அவனையும் காப்பாத்தி கொண்டு விட்டாச்சு. இப்ப என்ன வழி? தெய்வேந்திரன் பெத்த மகா தெய்வ யானையை மனம் முடித்து கொடுத்தார். எதுக்கு? தெய்வேந்திரனை காப்பாத்தினதுக்காக தெய்வ யானையை மனம் முடித்து கொடுத்தார். ஆமா, மனம் முடித்து கொடுத்து என் முருகப்பெருமான் அந்த கைலாசம் மட்டுமில்லை, இந்த பூலோகம் எங்கும் வந்து இந்த ரிச்சிமாண்டு நதிக்கரையிலும் வந்து அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாசல் கல்யாண வாசலாகவே அமையும். இங்க வந்த மக்கள் நீங்கள் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா?